Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அன்னையும் ரசலும் 2013ல ரிலீஸ் ஆன மலையாளம் ரொமான்டிக்கல் டிராமா மூவி. ஒருத்தர் வாட்ச்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கிளைமேக்ஸ் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காகவும் ஹார்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு மூவி தான். எமோஷனலா ஃபீல் குட் வைப்ல நீட்டா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில், ஆண்ட்ரியான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. ஷடனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் வீட்டு பையனா இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் ஒரு கேப் டிரைவரா இருக்காரு. சேல்ஸ் கேர்லா இருக்கக்கூடிய ஆனாவான ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்து பேசி மனசார லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்குமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிரச்சனை என்ன, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோயினோட காதல் ஒண்ணு சேர்ந்துச்சா, இதனால அவரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்கள் என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபீல் குட் எமோஷனல் மலையாளம் டிராமா மூவி ஒர்த் டு வாட்ச்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சப்டைட்டில்ஸோட ஹாட் ஸ்டார் லைவ் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில், ஆண்ட்ரியா அதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலா டேக் டீஸியா நடிச்சுட்டு போயிருந்தாங்க. ரியல் இன்சிடென்ட்ஸ் அழகா கன்வின்ஷனலா சொல்லியிருந்தாங்க. அந்த ரியலிஸ்டிக்கான லவ் டிராமா அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டரோட ப்ராப்பரா இருந்துச்சு. எப்பிக்கான ஒரு கல் கிளாசிக் மூவி ஸ்டைல் ப்ராப்பரான ரிதமா 10 வருஷம் கழிச்சு ஒரு எரா முடிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீல் குட் வைப் குறையாத அளவுக்கு அந்த ரொமான்டிக்கல் டிராமாவை மணிரத்னம் மூவி ஸ்டைல்ல பயங்கர இம்ப்ரெசிவா சொல்லியிருந்தாங்க. கமர்ஷியலா எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம டெக்னிக்கலா நீட்டாவும் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எமோஷன்ஸோட நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஒரு சிம்பிளான ரோம்காம் டிராமாவா இருந்தாலும் கண்டென்ட், மெசேஜ், அதை சுத்தி நடக்கக்கூடிய கருத்து, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அதனால வரக்கூடிய ஃபேமிலி டிராமாவை அழகா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கவும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வெல் ரிட்டன் ஃபிலிம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த மூவி. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஏகப்பட்ட நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரு மூவிங்கனால நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் மஸ்ட் வாட்ச்னு. ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஃபேமிலி, காதல், ஃப்ரெண்ட்ஷிப், காம்போன்னு சொல்லி நிறைய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கான வேல டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல கன்சியூம் பண்ணி கன்வே பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் அண்ட் மெச்சூர் அடல்ட்ஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் மெசேஜ் தான் இவங்க கன்வே பண்ணிருக்காங்க. அட் தி சேம் டைம் படத்தை 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்துருக்காங்க. 2.25 மணி நேரத்துக்கு ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஆட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஸ்லோனஸ் எல்லாம் இருந்துச்சு, கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த அன்னையும் ரசலும் மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் அடிச்சுமே இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆதரவு. டாடா பை, see you and love you all.